ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் பார்க்க போறோம். ஈஸியாகவும் இருக்கும் அது. வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிட்டே வருது. அடுப்பு வந்துட்டு ஸ்லோ மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து லைட்டாக நீங்கள் அந்த கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும். லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, இது வந்து காரத்துக்காக. ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ டைஜஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால பெருங்காயம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணுறோம். தேங்காய் வந்து பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், அதுக்காக தான். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தேங்க. நான் இந்த கலவைக்கு வந்துட்டு 1/2 கப் அளவு ரைஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்கிறதா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரிசியை வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது அது எவ்வளோ தேவையோ நான் அந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய் சாதம், சுவையான தேங்காய் சாதம் ரெடி.